Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்டரல் எக்ஸசைஸ் 3.3 பார்க்க போகிறோம். ஸோ அதோட பேசிக் வந்து parallelograms. parallelogramஸோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேசிக்காக பேரலாக இருக்கும். இப்போ இது வந்து ABCDன்றது நம்ம parallelogram. இப்போ இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலும் பேரலல் லைன்ஸ் தான். இந்த சைடு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனாலும் பேரலல் லைன்ஸ், அவங்க மீட்டே பண்ண மாட்டாங்க. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு முக்கியமான 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஏபின்ற சைடுக்கு ஆப்போசிட்டில் சிடி இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிசியும் இந்த ஏடியும் கூட ஈக்குவலாக தான் இருப்பாங்க. பிசி இஸ் ஈக்குவல் டு ஏடி தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பேரலோகிராம். இதில் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ராம்பஸ் இவங்கெல்லாம் கூட பேரலோகிராம் தான். ஏன்னா பேரலோகிராமோட ஸ்பெஷல் டைப்ஸில் வருவாங்க அவங்க எல்லாரும். ஸோ அதை நம்ம அடுத்த எக்ஸசைஸில் படிக்க போகிறோம். இவங்க இந்த எல்லா ஷேப்ஸுக்கும், ஸ்கொயருக்கு, ரெக்டாங்கிளுக்கு, ராம்பஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள் ஏயும் இங்கே இருக்கிற இந்த ஆங்கிள் சியும் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். இப்போன்ட்டு இல்லை, பெரிய கிளாஸ் போனாலும் உங்களுக்கு இதே ப்ராப்பர்ட்டி திருப்பி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பியும் டியும் கூட ஈக்குவலாக தான் இருக்கும். பி இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு எழுதியிருக்கேன். டயக்னல்ஸ் இப்படி வரைஞ்சிக்கிட்டோம்னா, இப்போ ஏசின்றது ஒரு டயக்னல், பிடின்ற டயக்னல், இவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த ஓன்ற பாயிண்டில் மீட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு டயக்னல் வந்து ஏஓ ஓசி அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்குல்ல. இப்போ இது மொத்தமாக 8 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இது 4 தான் கண்டிப்பாக என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ ஏஓவோட லென்த்தும் ஓசியோட லென்த்தும் ஈக்குவல் தான். அதே மாதிரி இந்த டயக்னலும் ஒரே மாதிரி தான் பிரிஞ்சிருக்கும். அதாவது பிலேருந்து ஓ வரைக்கும் இருக்க இந்த லென்த்தும் ஓலேருந்து டி வரைக்கும் இருக்க இந்த லென்த்தும் கூட டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறது. adjacent angle is 180. sum of adjacent angle is 180. adjacent அப்படின்னா பக்கத்துலன்னு அர்த்தம். அதாவது இந்த ஆங்கிள் ஏயும் இந்த ஆங்கிள் பியும் வந்து adjacent ஆங்கிள், இவங்க ஈக்குவல் கிடையாது. ஆனால் அவங்களோட வேல்யூ வந்து ஆட் பண்ணும்போது 180 தான் கிடைக்கும். ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அதே மாதிரி பியும் சியும் ஆட் பண்ணாலும் 180 தான், சியும் டியும் ஆட் பண்ணாலும் 180 தான், டியும் ஏவும் எடுத்து ஆட் பண்ணாலும் 180 தான் வரும். எந்த ரெண்டு adjacent ஆங்கிள் ஆட் பண்ணாலும் 180 தான் வரும் parallelograms-ல. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். 3.3 first question, given a parallelogram ABCD, complete each of the statement along with the definition or a property used அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதில் ஒரு 4 ஃபில்லப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏடியோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏடின்றது இந்த சைடை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏடிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பிசி. அப்போ டெஃபினட்டாக இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோட ரீசன் என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு பேரலோகிராமோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுதான் இப்போ முதல்ல பார்த்தோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். டிசிபி இந்த நடுவில் வர ஆல்ஃபபெட் இருக்குல்ல, அவங்கள தான் நீங்கள் ஆங்கிள் எடுக்கணும். ஸோ டிசிபின்ற ஆங்கிள் எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் ஆங்கிள் தானே ஈக்குவல். அப்போ இங்கே நடுவில் சி வந்திருக்குன்னா இங்கே நடுவில் ஏ வர மாதிரி எழுதணும். பிஏடி அப்படின்னு எழுதலாம். ஸோ பிஏடி அப்படின்னு எழுதிக்கலாம். மேம் டிஏபின்னு எழுதக்கூடாதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நமக்கு தெரியும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் அதோட ரீசன். ஸோ எழுதியாச்சு. அடுத்து ஓசியோட லென்த்து கேட்டிருக்காங்க. ஓன்றது டயக்னல் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் ஓ. ஓலேருந்து சி இந்த லென்த்து, இந்த லைனோட லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த ஓஏக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்றதுனால. அடுத்து ஒரு 4th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4th கொஸ்டினில் இப்படி எம் கொடுத்து இப்படி ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா மெஷர் ஆஃப் ஆங்கிள் டிஏபி ப்ளஸ் மெஷர் ஆஃப் ஆங்கிள் சிடிஏ ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். டயக்ராமில் போய் பாருங்கள். டிஏபின்றது டிஏபி இந்த ஆங்கிள், திருப்பியும் சிடிஏ இந்த ஆங்கிள், அதாவது இதுவும் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் adjacent angles ஆஃப் பேரலோகிராம்ன்றதுனால இவங்களோட அடிஷன் டெஃபினட்டாக என்ன தான் வரும், 180 தான் வரும். அதோட ரீசன் இப்படி எழுதிருங்க. ஸோ இதான் அதோட ரீசன். இதை எழுதி இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் parallelograms, ஃபைண்ட் த unknown angles XYZன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஒரே ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு மற்ற 3 ஆங்கிளும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து B100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஏ யூஸ் பண்ணி நம்மளால் முதல்ல ஒய்யை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆங்கிள் ஒய்யோட வேல்யூ டெஃபினட்டாக என்ன தான் இருக்கும், 100 டிகிரி தான் இருக்கும். ரீசன் என்னென்னா இது ஒரு பேரலோகிராம், பேரலோகிராமோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால. ஸோ நம்ம ஒய்யை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸை ஃபைண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100ம் இந்த எக்ஸும் என்ன ஆங்கிள்ஸ்னு யோசிங்க. இவங்க ரெண்டு பேரும் adjacent ஆங்கிள்ஸ், பக்கத்தில் இருக்காங்களா, அப்போ அவங்க ரெண்டு பேரும் adjacent ஆங்கிள்ஸ். அப்போ நான் சொல்லிடலாம், இந்த 100 டிகிரியும் இந்த எக்ஸையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக என்ன தான் வரும், 180 தான் வரும். ரீசன் என்னென்னா சம் ஆஃப் adjacent ஆங்கிள்ஸ்.
ஸோ இதான் இதோட ரீசன். இங்கே இருக்கிற 100 டிகிரி அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 100ன்னு எழுதிடலாம். 180ல் 100 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 80 டிகிரிஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் வந்து 80 தான். ஸோ எக்ஸை ஃபைன் பண்ணியாச்சு. கேள்வியில் இசட் வேணும். எக்ஸும் இசட்டும் என்ன ஆங்கிள்ஸ் எதிரில் இருக்காங்கல்ல, அப்போ டெஃபினட்டாக இசட்டோட வேல்யூவும் என்னவா தான் இருக்கும், 80யாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ மேலே ஒரே டைமில் ப்ராப்பர்ட்டி எழுதினாலும் ஓகே, இல்லை அப்பப்போ எழுதிக்கிட்டாலும் ஓகே. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால இசட் கூட 80 டிகிரி தான் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. ஸோ அவங்க கேட்டிருந்த 3 ஆங்கிளையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த டயக்ராம் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து 50 கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் ஆக்சுவலாக அவங்க கொடுக்கல எதுவுமே. ஸோ 50யை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த எக்ஸை வந்து ஃபைன் பண்ணிட முடியும். ஸோ எக்ஸும் 50யும் என்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டால் இவங்க ஆப்போசிட் கிடையாது, அட்ஜசன்ட் பக்கத்தில் இருக்காங்கல்ல, அதனால் இவங்களுக்கு பேர் என்னது, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அப்போ 50 டிகிரியையும் அந்த எக்ஸையும் ஆட் பண்ணும்போது டெஃபினட்டாக நமக்கு என்ன தான் வரும், 180 தான் வரும். சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அவங்களோட ரீசன். இங்கே இருக்கிற ப்ளஸ் 50 அங்கே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகிடும், மைனஸ் 50 ஆகிடும். அப்போ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 50 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் பண்ணும்போது 130 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் என்னது, 130 டிகிரி. எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸும் ஒய்யும் என்ன ஆங்கிள்ஸ்ன்னு பாருங்கள், எதிரில் இருக்குது. மொத்தம் இதில் 4 ஆங்கிள் இருக்குல்லையே, இவங்க 2 பேரும் இப்படி ஆப்போசிட்டில் இருப்பாங்க. இப்போ எக்ஸும் ஒய்யும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம சொல்லிடலாம் ஒய் கூட 130 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ் 130 இருக்கிறதுனால. ரீசன் என்னென்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்குன்றதுனால ஒய் வந்து 130 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இசட்டை கண்டுபிடிக்கணும். ஆனால் இசட் பாருங்களேன், இன்டீரியரில் கொடுக்காம எக்ஸ்டீரியரில் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இப்போ இந்த இடத்துல 50னா இங்கே என்ன தான் இருந்திருக்கும், 50 தான் இருந்திருக்கும். இந்த ஆப்போசிட் வந்து 50 இருந்திருக்கும். இந்த 50யும் இசட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தானே லைஸ் ஆகிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது வந்து எப்போவுமே 180 டிகிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்றது எப்போவுமே 180 டிகிரி. இந்த 180 தான் இந்த 50 இசட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க, 2ஆக பிரிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோட பேர் லீனியர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் கூட என்ன தான் வரும், 180 தான் வரும். ஸோ 50 + இசட்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிடலாம். இதோட ரீசன் என்னென்னா லீனியர் பேர். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் 2 பேர் இப்படி பேராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து லீனியர் பேர், அவங்களோட அடிஷன் 180 தான் வரும். அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு +50 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது -50 ஆகிருக்கும். அப்போ இவங்களோட ஆன்சரும் 130 டிகிரி தான். அப்போ எக்ஸும் 130, ஒய்யும் 130 டிகிரி, இசட்டோட வேல்யூவும் 130 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கு. உங்களுக்கு XYZ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இப்படி எழுதிக்கோங்க. இப்போ தேர்ட் டயக்ராம் பார்க்கலாம். இது நம்மளோட தேர்ட் டயக்ராம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்படி 2 லைன் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி எதிரில் வர்ற ஆங்கிள் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருப்பாங்க. இப்போ இது வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் எக்ஸாக தான் இருப்பாங்க. இந்த ஆங்கிள் ஏன்னா இந்த எதிரில் வர்ற ஆங்கிளும் ஏவாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பேர் வர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதை நம்ம அடுத்த வருஷம் இதை பற்றி இன்னும் தெளிவாக கூட படிப்பீங்க. இதை ஷார்ட்டாக VOA அப்படின்னு எழுதுவாங்க. எப்போவுமே வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக வர்ற ஆங்கிள் வந்து ஈக்குவல் தான். இது மேக்ஸோட ஒரு பேசிக். இப்போ அதுதான் நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. இந்த இடத்துல ஒரு எல் ஷேப் ஃபார்ம் எப்போவுமே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை 90ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 90 இந்த எக்ஸும் எதிரில் வர்றதுனால, அதாவது ஒரு இன்டர்செக்டிங் லைனில் வரணும். இப்படி இன்டர்செக்ட் ஆகி இப்படி எதிரில் வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் ஈக்குவல் தான். அப்போ நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்றதை ஃப்ரம் த டயக்ராம் எழுதிக்கலாம். இவங்களுக்கு பேர் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். எல்லா இடத்துலையும் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்றதுனால. ஸோ இது 19 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த மேலே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் ஒரு ஆங்கிள் எக்ஸு, ஒரு ஆங்கிள் ஒய், ஒரு ஆங்கிள் 30. ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளை ஆட் பண்ணும்போது எப்போவுமே அதோட அடிஷன் வந்து என்ன தான் வரும், 180 டிகிரி தான் வரும். ஒரு ட்ரையாங்கிளில் இப்போ 3 ஆங்கிள் இருக்குது. இப்போ XYZன்னு 3 ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேரையும் எடுத்து ஆட் பண்ணும்போது அவங்களோட அடிஷன் வந்து எப்போவுமே 180 இருப்பாங்க. 180 இருந்தால் தான் அந்த ட்ரையாங்கிள்னே அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்க டயக்ராமில் ஒரு எக்ஸு, ஒரு ஒய், ஒரு 30 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ 30 டிகிரி. 3 பேரையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 180 டிகிரி தான் வரும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல, அந்த 90 இங்கே ஒரு +y இருக்குது, இங்கே ஒரு +30 இருக்குது, இந்த பக்கம் 180 டிகிரி அப்படின்னு இருந்துச்சா. இப்போ இந்த 90 30 நம்பர்ஸ்னாலே இவங்க 2 பேரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது 120 + y = 180 கிடைக்குது. ஸோ +120 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், -120 கிடச்சிருப்போம். y = 180 - 120 கிடைக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ வந்து 60 டிகிரி. ஸோ ஒய்யை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஒய் வந்து 60. எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு 90. இப்போ ஒய்யோட வேல்யூ 60 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இசட்டை ஃபைன் பண்ணோம் இல்லையா, இசட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு பேசிக் ஒரு ப்ரொசீஜர். ஒரு பேரலல் லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேரலல் லைனில் இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் ஆகிருந்தால் இந்த பக்கம் வர்ற ஆங்கிளும் இந்த பக்கம் வர்ற ஆங்கிளும் இப்படி தான் இருக்கும்,
டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒய்யும் இந்த இசட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு. இவங்க 2 பேரும் எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க, ஈக்குவலாக இருப்பாங்க. இவங்களுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒய்யோட வேல்யூ 16 வந்ததுனால எக்ஸோட வேல்யூவும் டெஃபினட்டாக என்ன தான் இருக்கும், இசட்டோட வேல்யூவும் 60 தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60. இதை வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை வேறு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்றதுனால இப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டயக்ராம் பார்க்கலாம். இப்போ இது ஒரு பேரலோகிராம். பேரலோகிராமில் பேசிக்காக ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே 80 இருந்ததுன்னா இந்த ஒய் கூட என்னவா தான் இருக்கும், 80 தான் இருக்கும். அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு 80 டிகிரின்னு எழுதிக்கலாம். ரீசன் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, எழுதியாச்சு. அப்புறம் இந்த 80 வச்சு இந்த எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். 80யும் எக்ஸும் என்ன ஆங்கிள்ஸ், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தானே. அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸோட வேல்யூ எப்போவுமே என்ன இருக்கும், 180 இருக்கும். அப்போ 80 டிகிரியையும் எக்ஸையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 180 தான் கிடைக்கும். ரீசன் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸோட சம் வந்து எப்போவுமே 180 வரும். ஸோ ப்ளஸ் 80 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 80 ஆகிடும். அப்போ ப்ளஸில் இருந்த 80 மைனஸில் வந்துடுச்சு. 180ல் 80 மைனஸ் பண்ணால் 100. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 100 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவலாக இந்த இசட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ வந்து உள்ளே தான் வரும், ஆக்சுவலாக வெளியே வராது. இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் நமக்கு வந்து ஈக்குவல். இப்போ எக்ஸு 100னா ஆக்சுவலாக இந்த இடத்துல உள்ளே வர்ற ஆங்கிள் வந்து 100. இந்த 100ம் இந்த இசட்டும் என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே லைஸாக இருக்கிறதுனால இல்லாமல் லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் பேர்னால் அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் 180 வரும். அப்போ 100ஐயும் இசட்டையும் ஆட் பண்ணால் 180 கிடைக்கும். ப்ளஸ் 100 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 100 வந்திருக்கும். 180 மைனஸ் 100 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 80 டிகிரி கிடைக்குது. அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு என்ன தான், 80 டிகிரி தான். ஒய்யோட வேல்யூ 18 கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் வந்து 100, திருப்பி இசட்டோட வேல்யூ 18 கிடச்சிருக்கு. இப்போ 5th டயக்ராம் பார்க்கலாம். 5th டயக்ராமில் இங்கே 112ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இதோட ஆப்போசிட் ஆங்கிள் எப்படி தான் இருக்கும், 112 தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் தான். ஒய் இஸ் ஈக்குவல் டு 112 டிகிரி. ரீசன் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ், இந்த ஒய், இந்த 40 இவங்க 3 பேரும் ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்காங்க. இந்த எக்ஸ், இந்த ஒய், இந்த 40 3 பேரும் ட்ரையாங்கிளில் இருக்காங்க. ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எப்போவுமே என்ன தான் வரும், 180 தான் வரும். அப்போ நம்ம சொல்லிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 40 டிகிரி ஆட் பண்ணால் எனக்கு 180 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் வேல்யூ கொடுக்கல. ஒய்க்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி 112 கண்டுபிடிச்சிருக்கோம். 112 இங்கே ஒரு ப்ளஸ் 40 இருக்குது, இந்த பக்கம் 180 இருந்துச்சு. 112ஐயும் 40ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது இங்கே வந்து 2 5 1 152 டிகிரி வருது. இங்கே ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருக்கிற ஒரு நம்பர் ஈக்குவல் டு தானே, அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 152 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணால் 28. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 28 தான். ஸோ எக்ஸை 28ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. கொஸ்டினில் என்ன இருக்கோ ஒரே ஒரு ஆல்ஃபபெட் வந்து இசட். இந்த எக்ஸும் இந்த இசட்டும் இருக்குல்ல, இவங்க வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலேயும் கீழே இருக்க லைன் பேரலல் லைனாக இருந்தால் நடுவில் ஒரு டாட்டர் லைன் கட்டாக இருக்குது, அதுக்கு பேர் டிரான்ஸ்வர்சலாக இருந்தால் இந்த பக்கம் வர்ற ஆங்கிளும் இந்த பக்கம் வர்ற ஆங்கிளும் எப்போவுமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ எக்ஸும் இசட்டும் ஈக்குவல் தான். ஸோ இசட் இஸ் ஆல்சோ 28 டிகிரின்னு எழுதிக்கோங்க. ரீசன் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு போட்டுருங்க. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால அடுத்து கேன் குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி பி எ பேரலோகிராம். ஒரு குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி எடுத்துகிட்டு அது ஒரு பேரலோகிராமாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனில் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்குறாங்க. பியும் டியும் 180 வருமானு கேட்குறாங்க. ஸோ பி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. இது வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்கும் டெஃபினட்டாக. ஆனால் அடிஷன் 180 வருமானா வரலாம், வராமலேயும் போகலாம். ஏன் அப்படின்னா இதுவும் 90 இருந்து இதுவும் 90 இருந்தது, ஏன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இங்கே 40 இருந்தால் இங்கே 40 கூட இருக்கலாம், 50 இருந்தால் 50 இருக்கலாம். இப்போ 90 இருந்தால் 90 கூட இருக்கும். 90 வந்தால் மட்டும் இது 180 வர சான்ஸ் இருக்குது. எல்லா கேஸ்லேயும் வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் வந்து ஈக்குவலான்னு கேட்டால் ஆல்வேஸ் ஈக்குவல்னு போட்டிருப்போம். ஆனால் இது ஈக்குவலாக 180க்கு அடிஷன் வருமா அப்படின்னு கேட்டால் இட் கேன் பின்னு போடுங்க. கேன் பி நீட் நாட் டு பி அப்படின்னு போடணும். ஏன்னா இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லாமல் கூட வரலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ பி வந்து 90 இருக்குது, டின்ற ஆங்கிளும் 90 இருக்குன்னா அப்போ வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதர் கேசஸ்க்கு வந்து என்ன ஆகாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ கேன் பி இருக்கலாம், நீட் நாட் டு பி கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டோட ஆன்சர். செகண்ட் வந்து ஏபி வந்து ஏபியும் டிசியும் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஏபி வந்து 8 சென்டிமீட்டர், டிசியும் 8 சென்டிமீட்டர். ட்ரூ தான், ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் தான்.
ஏடி வந்து 4, இங்கே ஏடி 4 கொடுத்துருக்காங்க. பிசி வந்து 4.4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸு. ஏன்னா ஏடியோட லென்த்தும் பிசியோட லென்த்தும் நாட் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே 4 இங்கே 4.4ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன். ஏன்னா பேரலோகிராமில் கண்டிப்பாக ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருந்திருக்கணும், ஈக்குவலாக இருந்திருக்கணும். இவங்க ஈக்குவலாக இல்லாததுனால இது பேரலோகிராமோட மெஷர்மெண்ட்ஸாக இருக்க முடியாது, நோன்னு போட்டிருக்கணும். அடுத்து தேர்ட் கண்டிஷனில் ஆங்கிள் ஏ வந்து 70, இந்த ஆங்கிள் 17 கொடுத்துட்டு ஆங்கிள் சி வந்து 65 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேரலோகிராமோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஆங்கிள் ஏ வந்து கண்டிப்பாக ஆங்கிள் சிக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். இங்கே வந்து நாட் ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறதுனால இது டெஃபினட்டாக ஃபால்ஸ். ஏன்னா ஆல்வேஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா, ஆனால் இங்கே ஈக்குவலாக கொடுக்கல. சின்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், இது ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன். கொஸ்டின் நம்பர் 4ல் ட்ரா த ரஃப் ஸ்கெட்ச் ஆஃப் அ ஃபிகர் ஆஃப் குவாட்ரிலேட்டரில் 4 சைடு இருக்கணும். தட் இஸ் நாட் அ பேரலோகிராம். அது ஒரு பேரலோகிராமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ் இது எல்லாருக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் வரையக்கூடாது. பட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆனால் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி வரைங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கைட்டை வரையலாம். ஏன்னா கைட்டில் வந்து இந்த அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் ஈக்குவலாக வரும், ஆனால் ஆங்கிள்ஸ் வந்து ஆப்போசிட்டில் ஈக்குவலாக கிடச்சிரும். அப்படி பார்க்கும்போது கைட்டு தான் அவங்க கேட்டிருக்க டயக்ராம். கொஸ்டின் நம்பர் 5 வந்து ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். நிறைய தடவை அது கேட்பாங்க. த மெஷர் ஆஃப் 2 அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஆர் இன் த ரேஷியோ 3:2. ஸோ ஒரு பேரலோகிராமோட அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸோட ரேஷியோ வந்து 3:2ல் இருந்தால், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் இவங்களோட ரேஷியோ தான். ரேஷியோ அப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து 3யோட மல்டிபிளாக இருந்தால் இன்னொரு ஆங்கிள் 2வோட மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். 3யும் 2வும் அதோட மெஷர்மெண்ட் கிடையாது. இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தால் அப்போது ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராமை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் 3x and 2x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 3x, இந்த ஆங்கிள் வந்து 2x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் வந்து ஆல்வேஸ் என்னவாக இருக்கும், 180 தான் இருக்கும். அப்போ 3xையும் 2xையும் ஆட் பண்ணும்போது டெஃபினட்டாக நமக்கு என்ன தான் கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். 3xையும் 2xையும் ஆட் பண்ணால் 5x. 5x is equal to 180. மல்டிப்பிள் இருக்க 5 அங்கே வந்தால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். இப்போ 180யை 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 3s are 15, பேலன்ஸ் 3 6, 36 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3xன்றது ஒன் ஆஃப் த ஆங்கிள். அப்போ 3 × 36 மல்டிபிள் பண்ணிக்கணும். 108 டிகிரிஸ் கிடைக்குது. இன்னொரு ஆங்கிள் வந்து 2x இல்லையா. அப்போ 2x is equal to 2 × 36 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 72 டிகிரிஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் 3xஆக இருந்தால் இந்த எதிரில் வர்ற ஆங்கிளும் 3xஆக தான் இருக்கும். இங்கே 2xஆக இருந்தால் இங்கே எதிரில் வர்ற ஆங்கிள் கூட என்னவாக தான் இருக்கும், 2xஆக தான் இருக்கும். இப்போ இது 108னா இதுவும் 108, இது 72னா இதுவும் 72. ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஆல்வேஸ் என்னவாக இருந்திருக்கும், ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ இதான் உங்களோட 4 ஆங்கிள்ஸ் 108 72, திருப்பி 108 72 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிருங்க. கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். 2 adjacent angles of a parallelogram have equal measures அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு parallelogram-ல 2 adjacent angles, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது 2 adjacent angle பக்கத்தில் இருக்க ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள் எக்ஸாக இருந்தால் இந்த ஆங்கிளும் எக்ஸாக தான் இருக்கும். டயக்ராம் வரையணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும்னு நான் இங்கே சும்மா வரைஞ்சிருக்கேன். ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பேரலோகிராமோட எல்லா ஆங்கிளையும் கண்டுபிடிங்க. 2 adjacent angle ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்மளோட பேசிக் என்ன, சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எப்பவுமே என்ன இருக்கும், 180 இருக்கும். இதில் பாருங்க, இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும்போது 180 தான் கிடைக்கும். ஏன்னா அதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அப்போ x plus x is equal to 180 அப்படின்னு எழுதிடலாம். 1x plus 1xன்றதுனால இது 2x is equal to 180 டிகிரி. மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ 180/2ன்னு எழுதிடலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு 19 கிடைச்சிரும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ, 90 டிகிரி. இது 90னா இந்த ஆங்கிளும் 90 தான். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலோகிராம் எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் 90ஆக இருக்கிறதுனால இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் 90 டிகிரி தான் இருந்திருக்கும். இது 90ஆக இருக்கிறதுனால இந்த ஆங்கிளும் டெஃபினட்டாக 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரி. ஸோ அதான் உங்களோட கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. சப்போஸ் உங்களோட எக்ஸாமில் அப்போ இந்த டயக்ராம் வந்து என்ன ஷேப் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பேரலோகிராமோட எல்லா ஆங்கிளும் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அந்த டயக்ராம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்போ இதோட பேர் வந்து ரெக்டாங்கிள். ஸோ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு எல்லா ஆங்கிளும் 90 டிகிரின்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். 7ல் பாருங்க, தி adjacent figure hope is a parallelogram. HOPன்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு parallelogram. தி adjacent angles are, find the
ஆங்கிள் மெஷர்ஸ் XYZ. இந்த XYZ எல்லாத்தையும் இந்த டயகிராம்ல கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றீங்களோ அத அங்க எழுதுங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 7ஓட ஆன்சர் பார்க்கலாம். இப்ப இந்த டயகிராம்ல இங்க பாருங்க. இதோட வெளியில வந்து 17 குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இந்த ஆங்கிள நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு லீனியர் பேர். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன 2ஆ பிரிச்சு ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் வந்து லீனியர் பேர். இந்த ஓன்ற ஆங்கிளோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது வந்து POHன்னு சொல்லலாம். இல்ல HOPன்னு சொல்லலாம். இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணேன். ஏன்னா இத யூஸ் பண்ணி தான் மத்த எல்லா ஆங்கிளையும் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இங்க நம்ம எழுதிக்கலாம். ஸோ POH அப்படின்ற ஆங்கிள் வந்து 180ல 70 மைனஸ் பண்ணா கிடைக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ன்றது மொத்தமா 180 இருக்கணும். அதுல ஒரு பார்ட் 70. அப்ப இந்த மிச்சம் இருக்கிற பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 180ல 70 மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இதோட வேல்யூ வந்து 110. இதுல நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி மூலமா இத கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத அங்க எழுத சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. இதுல நம்ம யூஸ் பண்றது லீனியர் பேர்ஸ். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல 2 ஆங்கிள் வந்து இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து லீனியர் பேர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இது வந்து 110 அப்படின்னு கிடைச்சாச்சு. இப்போ இது ஒரு பேரலோகிராம் தானே கொஸ்டின் படி. பேரலோகிராம்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ எக்ஸும் டெஃபினட்டா 110 தான் இருந்திருக்கும். நம்ம சொல்லிடலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி தான். ரீசன் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். பேரலோகிராமை ஷார்ட்டா இப்படி எழுதுவாங்க. நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸாம் எழுதும்போது பேரலோகிராம்னு எழுதிருங்க. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஈக்குவல்னால இந்த ஆங்கிள் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த பக்கம் ஒரு பேரலோகிராம்னா இதோட அட்ஜசன்ட் ஆங்கிள் இந்த பக்கம் 110 இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிள் 2 கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்னு 40 ஒன்னு Z. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது 40 பிளஸ் Z அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளோட ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து 180 வரும். இதுல இந்த ஹெச்ன்ற ஆங்கிள் வந்து 40 பிளஸ் Z, இந்த ஓன்ற ஆங்கிள் வந்து 110. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டெஃபினட்டா 180 தான். இப்போ 40 பிளஸ் Z அப்படின்ற ஆங்கிளையும் 110 ஆட் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்? டெஃபினட்டா 180 கிடைக்கும். இந்த 40 டிகிரியும் 110 நம்ம முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது 150 கிடைக்குது. இங்க 180 டிகிரி இருக்கு. அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 150 அங்கே போனால் மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு 30 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இசட் வந்து 30 தான். ஸோ இசட்டை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த ஒய்யை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பேரலோகிராம்ல இந்த நடுவில் வரத டிரான்ஸ்வர்சல்னு யோசிச்சோம்னா இந்த பக்கம் வர்ற ஆங்கிளும் இந்த பக்கம் வர்ற ஆங்கிளும் எப்படி இருக்கும்? டெஃபினட்டா சேமா இருக்கும். இது நம்ம 2-3 கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணியிருக்கோம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு இதை சொல்லுவாங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ டெஃபினட்டா என்ன இருந்திருக்கும்? 40 டிகிரின்னு இருந்திருக்கும். அதை நம்ம டைரக்டா எழுதிடலாம். ஸோ y is equal to 40 டிகிரி. ரீசன் என்னன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. கம்ப்ளீட்டா நம்ம எல்லா ஆங்கிளையும் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வந்து 110 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஒய்யோட வேல்யூ 40, இசட்டோட வேல்யூ 30 டிகிரின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல ஃபைண்ட் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் GUNS RUNS ஆர் பேரலோகிராம்ஸ். இதான் அந்த 2 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பேரலோகிராம். பேரலோகிராமோட முதல் ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும். இதுவும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம் 3x is equal to 18 டிகிரி 18. ஏன்னா ஆங்கிளுக்கு தான் டிகிரி போடணும். சென்டிமீட்டர் மீட்டர் அவங்க ஏதாவது கொடுத்தா எழுதிக்கலாம். இல்லை அப்படியே 18. ஸோ இன்னொன்று வந்து 3y minus 1 equal to 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதியாச்சு. இது ஏன் எழுதியிருக்கோம்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி எழுதியிருக்கோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னா கொஸ்டின்ல அது பேரலோகிராம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3x is equal to 18 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ மல்டிபிள்ல இருக்கிற 3 வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். அப்போ x is equal to 18 divided by 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது 6ன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு 3y minus 1 equal to 26ன்னு இருந்துச்சு. -1 அங்க எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? +1 ஆகும். அப்போ இது 26 + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ 3y is equal to 27 அப்படின்னு கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 3 அங்க எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிடும். இப்போ 3y is equal to 27ல ஸோ மல்டிபிள் இருக்க 3 அந்த சைடு எடுத்துட்டு போகும்போது டிவிஷனுக்கு வரும். அப்போ 27/3ன்னு எழுதிடலாம். 3 டேபிள்ல 27 9 டைம்ஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு? 9ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 6ன்னு கண்டுபிடிச்சு வச்சு ஒய்யோட வேல்யூ 9ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டயக்ராம்ல இவங்க உள்ள கொடுத்துருக்கிறது வந்து டயக்னல் பேரலோகிராம்ல டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது O அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ORோட லென்த்தும் ONோட லென்த்தும் இப்படிதான் இருக்கும். டெஃபினட்டா ஈக்குவலா தான் இருக்கும். டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்ன்றதுனால இந்த 16ம் x plus yயும் ஈக்குவல் தான். இந்த 20யும் y plus 7ம் ஈக்குவல் தான். இப்போ நம்ம எழுதிக்கலாம் 20 is equal to y plus 7 அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன்.
16 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது இன்னொரு ஈக்குவேஷன். எக்ஸும் ஒய் தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதுல இருந்து ஒய்யை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பிளஸ் 7 ஈக்குவல் டு தாண்டி அங்க போனா என்ன ஆயிடும்? -7 ஆயிடும். 20 - 7 ஈக்குவல் டு ஒய். அப்ப 13 ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்குது. இந்த ஒய் எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப 16 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 13. பிளஸ் 13 ஈக்குவல் டு தாண்டி இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. 16ல 13 மைனஸ் பண்ணா 3 தான். இப்போ 3 is equal to x அப்படின்னு கிடைக்குது. அப்போ xோட வேல்யூ 3, yயோட வேல்யூ 13 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. இந்த above figure RISK CLUE risk and clue are the parallelograms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க RISK இது ஒரு parallelogram, இது CLUE இது ஒரு ரெண்டு parallelogram இப்படி பக்கத்துல இப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இந்த எக்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம்ல இருந்து இந்த இடத்துல 70 கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த parallelogram க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளூன்ற டயக்ராம் மட்டும் பாருங்க. இதுல எல்லோட ஆப்போசிட் ஆங்கிள் யாரு? இந்த இ தானே. எஸ் வராது, ஏன்னா எஸ் வந்து ரிஸ்க் டயக்ராம் ஓடுது. ஸோ க்ளூல எல்லுக்கு ஆப்போசிட்ல வர்ற ஆங்கிள் வந்து இ தான். அப்போ இ வந்து டெஃபினட்டா என்னதான் இருக்கும்? உங்களோட 70 டிகிரி இருக்கும். அப்போ நான் எழுதிக்கலாம் ஆங்கிள் இ இஸ் ஈக்குவல் டு டெஃபினட்டா 70 டிகிரி இருக்கும். ரீசன் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். சரி, இது 17 நம்ம என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். 17 இருக்கு. இந்த எஸ்ஐ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன்னா இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? அப்போ இந்த எஸ்ஸை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க 120 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இந்த ஆரை தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். இந்த கேயும் ஆரும் என்ன ஆங்கிள்ஸ்? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி 180க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 120ன்ற ஆங்கிளையும் ஆங்கிள் ஆரையும் ஆட் பண்ணா டெஃபினட்டா 180 தான் வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆங்கிள்ஸ்? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னாலே உங்களோட அடிஷன் வந்து 180 தான் இருக்கும். பிளஸ் 120 அங்க போனா என்ன ஆயிடும்? -120 வந்துடும். ஸோ 180ல 120 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் வந்து 60. அப்ப இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு எழுதிக்கலாம்? 60ன்னு எழுதிடலாம். ஏன்னா இந்த ஆங்கிள் தெரிஞ்சாதான் இந்த எஸ் எழுத முடியும். ஏன்னா இந்த ஆரும் இந்த எஸ்ஸும் என்ன ஆங்கிள்ஸ்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்ப இந்த எஸ்ஸோட வேல்யூ வந்து 60 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு 60. ரீசன் என்னன்னா இது உங்களோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸா இருக்கிறதுனால எஸ் வந்து 60ன்னு எழுதிட்டோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ் மட்டும் தானே வேணும். இது ஒரு ட்ரையாங்கிள்ல, இது ஒரு ஓன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள்ல இந்த ஆங்கிள் 70, இந்த ஆங்கிள் 60, இந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் மட்டும் மிஸ் ஆகி அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணா எப்பவுமே 180 தான் வரும். அப்போ 70 + 60 + எக்ஸ் ஆட் பண்ணா டெஃபினட்டா என்னதான் வரும்? 180 டிகிரி தான் வரும். இதோட ரீசன் வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இல்ல ஆங்கிள் சம்னு நீங்க போட்டா கூட ஓகே தான். 17, 16 ஆட் பண்ணிடலாம். 130 கிடைக்குது. ஸோ ப்ளஸ் 130 டிகிரி ஈக்குவல் டு தாண்டி அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு மைனஸ்ல வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 - 130ன்னு எழுதிடலாம். ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணும்போது 50 டிகிரின்னு கிடைக்குது. அப்போ அவங்க கேட்ட எக்ஸோட வேல்யூ வந்து 50 அப்படின்றது அவங்களோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெப்பீசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ட்ரெப்பீசியம் வந்து பேரலோகிராம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பேரலோகிராம்ல வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவலா இருக்கும் இல்லையா? ட்ரெப்பீசியம்ல 4 சைடுல 2 ஆப்போசிட் சைடு வந்து பேரலாவும் இன்னும் 2 வந்து நான் பேரலாவும் இருக்கும். அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த ஏபியும் இந்த சிடியும் நீங்க எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அவங்க மீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேரலல் சைட்ஸ். ஆனா இதே இது இந்த ஏடி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பிசி இப்படி மீட் பண்ண அவங்க என்ன பண்ணிடுவாங்க? மீட் பண்ணிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு இப்போ இந்த பிங்க் கலர்ல நான் வரைஞ்சிருக்கேன்ல, அவங்களுக்கு பேர் வந்து நான் பேரலல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏயும் இந்த ஏபின்ற லைனும் இந்த சிடின்ற லைனும் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சைடும் வந்து என்ன சைட்ஸ் அப்படின்னா பேரலல் சைட்ஸ். இப்படி 2 கோடு போட்டா பேரலல் லைன்ஸ்னு அர்த்தம். அப்போ ஒரு பேர் ஆஃப் பேரலலும் ஒரு பேர் ஆஃப் நான் பேரலல் சைட்ஸும் இருந்தாதான் உங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரெப்பீசியம்னு சொல்லுவாங்க. இதுல கூட இந்த நான் பேரலல் சைட்ஸோட லென்த் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரெப்பீசியம் அப்படின்னு கூட இருக்கு நமக்கு. சரி, இப்போ ட்ரெப்பீசியம்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2 பேரலல் லைன்ஸ்க்கு நடுவுல ஒரு லைன் கனெக்ட் ஆகுதுல்ல நான் பேரலலுக்கு, இதுக்கு பேர் வந்து நம்ம டிரான்ஸ்வர்சல்னு கூட சொல்லலாம். இப்போ இங்க வர்ற ஆங்கிளும் இங்க வர்ற ஆங்கிளும் எப்படி இருக்கும்னா டெஃபினட்டா சம் வந்து 180 தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட அடிஷன் 180 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஏயும் டியும் கூட 180 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பேரலல் லைனை கனெக்ட் பண்றதுனால இவங்களை ஆக்சுவலா நம்ம கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேரலோகிராம்ல எல்லா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸும் 180 வரும்ல. ட்ரெப்பீசியம்ல எல்லாமே 180 வராது. இந்த பேரலல் இந்த லைன்ல இருந்தும் இந்த லைன்ல இருந்தும் கனெக்ட் ஆகுற ஆங்கிள் மட்டும் தான் 180 வரும். இந்த ஏயும் பியும் 180 வராது, சியும் டியும் 180 வராது. ஆனா இந்த ஏயும் டியும் 180 வரும், இந்த பியும் சியும் 180 வரும். அப்படி வந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரும் பேரலல் சைட்ஸ்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th கொஸ்டின் பாருங்களேன். எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் ஃபிகர் இஸ் ட்ரெப்பீசியம் விச் ஆஃப் இட்ஸ் 2 sides are parallel in 3.32. இந்த டயக்ராம்ல
இத ட்ரெபீசியம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா இதுல எது 2ம் பேரலல் சைடுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல 2 அட்ஜசன்ட் சைடு நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆங்கிள் எம்மையும் இந்த ஆங்கிள் எல்லையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். ஆட் பண்ணும்போது 100 டிகிரி பிளஸ் 80 டிகிரி வருது. அப்ப இது என்னது? 180 டிகிரி வந்துருச்சு. அப்ப இவங்க 2 பேரும் இன்டீரியர் ஆங்கிள் 180 இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கேஎல்லும் இந்த எம்என்னும் என்னவா இருந்திருப்பாங்க? பேரலலா தான் இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம சொல்லிடலாம் எம்என்ன்ற டாப்ல இருக்க லைனும் கேஎல்ன்ற இந்த பாட்டம் லைனும் பேரலலா இருக்கிறதுனால அவங்க கொடுத்திருந்த டயக்ராம் KLMNS ட்ரெபீசியம்னு டைரக்டா சொல்லிட முடியும். ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 11th கொஸ்டின்ல ஆங்கிள் சியை ஃபைண்ட் பண்ணுங்க. இன் திஸ் ஃபிகர் ஏபியும் டிசியும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏபின்ற லைனும் டிசின்ற லைனும் பேரலலா இருந்தா இந்த சின்ற ஆங்கிளை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேரலல் லைனா இதை நம்ம டிரான்ஸ்வர்சல்னு யோசிச்சோம்னா இந்த ஆங்கிளும் என்ன ஆங்கிள்ஸ் இன்டீரியர். அப்போ இவங்க 2 பேரும் ஆட் பண்ணா டெஃபினட்டா என்ன தான் வரும்? 180 டிகிரி தான் வரும். அப்போ நம்ம சொல்லிடலாம் கொஸ்டின் நம்பர் 11க்கு ட்ரெபீசியம்ல 2 பேர் வந்து 180 வரும்ல. அதில் ஆங்கிள் பியும் பிளஸ் சி கூட டெஃபினட்டா 180 தான். பி 120 தான் கேள்வியில கொடுத்துட்டாங்களே. ஸோ பிளஸ் 120 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? மைனஸ் 120 கிடைக்கும். அப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி அப்படின்னு எழுதிட்டோம்னா நம்மளோட வேல்யூ வந்து 60. அப்ப ஆங்கிள் சி வந்து 60 டிகிரி அப்படின்றதா உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ ஆங்கிள் சி வந்து 60 எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 12th கொஸ்டின்ல ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் எஸ்பியும் எஸ்ஐயும் கண்டுபிடிங்க. எஸ்பியும் ஆர்கியூவும் பேரலா இருந்தா இப்படி கொடுத்துருக்காங்க. ட்ரெபீசியமே திருப்பி கொடுத்துருக்காங்க. இது எஸ்பி, இது வந்து உங்களோட ஆர்கியூ. இவங்க 2 பேரும் பேரலா இருந்தா இந்த லைன் தான் டிரான்ஸ்வர்சல் இல்லையா? பிக்யூன்றது ஒரு டிரான்ஸ்வர்சல்னு யோசிங்க. அப்போ இந்த டிரான்ஸ்வர்சல்ல வர இந்த 130 இந்த பியும் டெஃபினட்டா என்னவா இருக்கும்? 180 இருந்திருக்கும். இப்போ ஆங்கிள் பி கூட 130 ஆட் பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கு 180 தான் கிடைக்கும். பிளஸ் 130 அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது மைனஸ் ஆயிடும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு 50 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆங்கிள் பி வந்து 50 தான். சரி, அதே மாதிரி இப்போ இது ஒரு டிரான்ஸ்வர்சல் இல்லையா? ஏன்னா இவங்க 2 பேரும் தானே பேரலல். அப்போ இந்த ஆங்கிள் ஆரும் இந்த ஆங்கிள் எஸ்ஸும் கூட 180 தான் கிடைக்கும். அப்போ ஆங்கிள் ஆர் பிளஸ் ஆங்கிள் எஸ்ஸோட வேல்யூ வந்து 180 வரணும். இதுல எல் ஷேப் ஃபார்ம் பண்ணி இப்படி பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே, இப்படி கொடுத்தா இது 90ன்னு அர்த்தம். அப்போ ஆங்கிள் ஆர் வந்து 90, இங்க இருக்கிற பிளஸ் 90 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்போ ஆங்கிள் எஸ்ன்றது 180 மைனஸ் 90 டிகிரி சப்ட்ராக்ட் பண்ணும்போது 90 கிடைக்குது. அப்போ ஆங்கிள் எஸ் வந்து டெஃபினட்டா 90 தான். ஸோ அதான் உங்களோட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுல கீழே பாருங்களேன், இஃப் யூ ஃபைண்ட் ஆங்கிள் ஆர், ஆங்கிள் ஆரை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இஃப் தேர் இஸ் மோர் தென் ஒன் மெத்தட் டு ஃபைண்ட் பியை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆர் 90 இது வந்து எல் ஷேப்னா கண்டிப்பா இது 90ன்றது தெரிஞ்சிடும். எப்பவுமே ஒரு குவாட்ரிலேட்டர்ல 4 ஆங்கிள் ஆட் பண்ணா 360 தான் வரும். மெத்தட் 2, ஏன்னா அவங்க இன்னொரு மெத்தட் இருக்கான்னு கேட்டதுனால நம்ம இதை போடுறோம். மெத்தட் 2ல ஆங்கிள் பி, ஆங்கிள் கியூ, ஆங்கிள் ஆர், ஆங்கிள் எஸ் இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து டெஃபினட்டா 360 தான் வரும். ஏன்னா அது ஒரு குவாட்ரிலேட்டர். ஆங்கிள் பியை தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்களே, அதனால ஆங்கிள் பி அப்படியே இருக்கட்டும். Q 130 கேள்வியில கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆர்ன்றது 90ன்றது கொஸ்டின்ல இருக்கு. ஆரும் எஸ்ஸுமே 90 தானே, இதுவும் எல் ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுவும் 90 தான். இந்த பக்கம் 360 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணி அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம்னா மைனஸ்ல வந்துடும். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 310 அப்படின்னு கிடைக்குது. இந்த 310 அடுத்த ஸ்டெப்ல அங்கே எடுத்துட்டு போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 310ன்னு எழுதிடலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு 50 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட்லயும் ஆங்கிள் பியில் பாருங்க 50 தான் கிடைச்சது. செகண்ட் மெத்தட்லயும் அதே வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.